கிரீஸ்வரா போற்றி, ஓம் நவகிரக அருளை போற்றி. மேசராசி நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி காலப்புரட்சி சக்கரத்தின் முதல் வீடு, அங்கார பகவானுடைய ஆட்சி வீடு, மூலத்துருவன ஆட்சி வீடு. மேசராசிக்கு இந்த வீடியோ பதிவில் குருவுடைய வக்கர பயிற்சி பலன்களை சொல்ல போகிறோம். குரு ஒரு முக்கியமான கிரகம், வருடக்கோள். மேசராசிக்கு ரொம்ப வேண்டியவர், 9-12 கூடியவர், பாக்கிய ஸ்தானாதிபதி, விரைய ஸ்தானாதிபதி. ஒரு பக்கம் கொடுக்குறவரும் அவர் தான், அதை தெரியாமல் எடுக்கிறவரும் அவர் தான். ஸோ 2 வேலைக்கும் சொந்தக்காரர் குரு பகவான் தான். 2ஆம் இடத்துல இருக்கிறார், தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில். இப்போ 2ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறாரு. அக்டோபர் 9ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. அடுத்த வருடம் பிப்ரவரி 3ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில் பயணிக்கிறாரு. ஓகே, வக்கரம்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு இயல்பு நிலைக்கு மாறி இருக்கிறது. சூரியனை வச்சு தான் வக்கரம் நடக்குது. எல்லா கிரகங்களும் வக்கரம் அடையும், ராகுகேதுகளை தவிர. அதில் குரு சூரியனுக்கு 9ஆம் இடத்துல வக்கரம் அடைவார். சூரியனுக்கு 5ஆம் இடம் வரும்போது வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார். ஓகே, இதனால் சில பலன்கள் மாற்றம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மாற்றங்கள் நீடித்து நிரந்தரமாக இருக்கும். ஏன்னா குரு ஒரு வருடக்கோள். வருடக்கோள்கள் கொடுக்குற பலன்கள் எப்போயுமே மனித வாழ்க்கைக்கு நீடித்திருக்கும், நிலைத்திருக்கும். சனி பகவான், குரு பகவான், ராகு கேதுகள் இவங்க கொடுக்குற பலன்கள் நீடித்திருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி. மற்ற கிரகங்கள் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும், மாதக்கணக்கில். சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி. சரியா நேர்களே? ஸோ பலன்கள்லையும் சில வித்தியாசம் இருக்க தான் செய்யுது. சரி, இப்போ குரு பகவான் என்ன சார் செய்ய போகிறாரு அப்படின்னா, அவர் வக்கரம் அடைகிறாரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல, மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் வக்கரம் அடைகிறாரு. செவ்வாயோட நட்சத்திரத்தில் வக்கரம் அடைகிறாரு. ரோஹிணி 3ஆம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. ஸோ செவ்வாய் சாரத்தில் வக்கரமாகி சந்திர சாரத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. செவ்வாய் சந்திரன் 2 பேருமே மேசராசிக்கு வேண்டிய கிரகங்கள் தான். குருவும் வேண்டிய கிரகம் தான். உங்கள் ராசிக்கு 9 கூடியவன், 9-12 கூடியவன், 1-8 கூடியவன் சாரத்திலையும் 4 கூடியவன் சாரத்திலையும் சம்பந்தப்படுகிறார். பின்னோக்கி வருகிறார், அவ்வளோதான். சரியா? இதுதான் இது லாஜிக்கு. அது குரு பின்னோக்கி வர்றாரு. அது மேசராசிக்கு எப்படி சார் பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கணும். இந்நேரம் குருவுக்கு வீடு கொடுத்தவன் யார் சார் அப்படின்னு பார்த்தா சுக்கிரன். சுக்கிரன் எப்படி சார் இருக்கார் அதையும் பார்க்கணும். ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். நம்ம ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம், ஹவுஸ் ஓனர் நல்ல மனுஷனாக இருக்கணும். அவர் நல்ல மனுஷனாக இயல்பாக தன்மையாக இருந்தார்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அவர் ஒரு மாதிரியாக இருந்தார் வச்சுக்கோங்களேன், நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக நம்ம அவர்கிட்ட வாடகை கொடுக்கணும், அவர்கிட்ட ஒரு டீலிங்கில் இருப்போம். ஸோ அவர் ஒரு நல்ல மனிதனாக, பண்பட்ட மனிதனாக இருந்தார்னா நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அது மாதிரி தான் குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் இப்போதைக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 8ஆம் இடத்துக்கு வருவார், குருவே பார்ப்பார். அடுத்து 9ஆம் இடத்துக்கு குரு வீட்டுக்கே போவார். அடுத்து 10ஆம் இடத்துல ஒரு நல்ல நிலைமையில் இருப்பார். அதுக்குள்ளே குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10-11ஆம் இடத்துக்கு வரதுக்குள்ளேயுமே குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார். ஸோ இந்த காலகட்டத்தை இப்படி பார்த்தோம்னா, ஜோதிடத்தில் உள்ளே போய் பார்த்தோம்னா, இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம்னா, குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் நல்ல நிலைமை வராரு மேசராசிக்கு. அப்போ இந்த வக்கர பயிற்சி நல்லா இருக்குது. இவ்வளோதாங்க ஜோதிடம். சரியா? எப்பயுமே ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரி சார், இது வீடு கொடுத்த கிரகம் சுக்கிரன்னு சொல்லிட்டீங்க. சாரம் கொடுத்த கிரகம் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் மிருகசீரிஷம். செவ்வாய் 3ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அடுத்து 4ஆம் இடத்துக்கு போய் ஸ்தான பலம் பெறுவார், ஆனால் நீசம் அடைவார். செவ்வாய் 4ஆம் இடத்துல நீசம் அடைகிறது, நேர்வலுவை இறக்குறது 50% நல்லது. ஏன்னா செவ்வாய் ராசிக்கு 8 கூடியவன். 8 கூடியவன் 4ஆம் இடத்துல நீசம் அடைகிறது கொஞ்சம் அசுப பலன்கள்லாம் குறையும். இருந்தாலும் உங்களோட தனிப்பட்ட சுகங்கள் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அந்நேரம் செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன். ஏன்னா கடகராசியில் தான் செவ்வாய் நீசம் அடைகிறாரு. அடுத்த செவ்வாய் பயிற்சி அக்டோபர் 20ஆம் தேதிக்கு பின்னாடி. சந்திரன் மாதத்தில் ஒரு 20 நாள் நல்ல நிலைமையில் இருப்பார். பௌர்ணமி வரைக்கும் நல்ல நண்பர் இருப்பார். அதுக்கடுத்து சூரியகாந்தரம் வர வரைக்கும் நல்லா சொன்னோம்னா, சந்திரன் எப்போ சார் நல்ல நண்பர் இருப்பார்னா, வளர்பிறை சஷ்டியிலிருந்து தேய்பிறை பஞ்சமி வரைக்கும் சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருப்பார். அந்த 15 நாட்கள் நல்ல பலன்களை கொடுப்பார். ஸோ செவ்வாய் கடகராசிக்கு வந்தாலுமே பலன்கள் 50% நல்லது நடக்கும், 50% தீங்கு நடக்கும். நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடக்கும். இது உள்ளது தான். ஏன்னா சந்திரனுடைய நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி செவ்வாய் சில பலன்களை கொடுப்பாரு. ஓகே, அடுத்து சந்திரன் ரோஹிணி நட்சத்திரம். சந்திரன் எப்படி சார்னா, சந்திரன் 2 நாளுக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பார். ஸோ சந்திரனை பற்றி சொல்ல முடியாது, நிலையில்லாத வாழ்க்கை. சரியா? சந்திரன் 2 நாளுக்கு மாறிட்டே இருப்பார். சில கிரகங்கள் கூட சேருவார், சில கிரகங்கள் பாரிக்கு வருவார். கலப்பு பலன்களை தான் கொடுப்பாரு. சரியா நேர்களே? அதனால் இப்போதைக்கு பார்த்தோம்னா, குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சாரம் கொடுத்த செவ்வாய் 50% நல்ல பலன்களை கொடுப்பாரு. சந்திரன் கலப்பு பலன்களை தான் கொடுப்பாரு. சரியா? கதம்பம் மாதிரி தான். கதம்பத்தில் ஒரு பூ இருக்காது, அடுத்தடுத்து வெவ்வேறு பூக்களை வச்சு கட்டியிருப்பாங்க. அது மாதிரி தான் சந்திரன் மாறுபட்ட பலன்களை கொடுப்பாரு. இதெல்லாம் வச்சு தான் குரு பலனை கொடுப்பாரு. ஓகேவா? இதெல்லாம் சொல்லிட்டு தான் பலனை சொல்லணும். சும்மா எடுத்தோடனே குரு பயிற்சி மேசராசிக்கு அப்படியே வாரி வழங்க போகுது, புரட்டி போட போகுது அப்படிலாம் சொல்கிறது சும்மா சொல்லிட்டு போகலாம். நம்ம சொல்கிறது யார் கேட்க போகிறா, திருப்பி யார் கேட்க போகிறது கிடையாது. ஏதோ கமெண்ட் பாக்ஸில் போடுவாங்க, சில பேர் வாழ்த்துவாங்க, சில பேர் திட்டுவாங்க. இதுக்காக நம்ம ஜோதிடம் சொல்லக்கூடாது. உண்மை என்ன, யதார்த்தம் என்ன, அங்கே நடக்கிற நிகழ்வு என்ன, நிகழ்வு தான் ரொம்ப முக்கியம். நிகழ்வை சொல்லணும்.
கோச்சார நிகழ்வுகளை வந்து நமக்கு நல்லா சொல்லலாம், கரெக்டாக சொல்லலாம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஆனால் கோச்சாரத்தில் உள்ள நிகழ்வுகளை வந்து ஒரு ஜோதிடர் வந்து நல்லா ஆராய்ஞ்சு உள்ளே போய் உட்கொணர்ந்து நல்லபடியாக சொல்லலாம். ஓகே நேயர்களே, நான் அந்த விளக்கத்தை கொடுத்துட்டேன். இப்போ பலனுக்கு வந்துடுவான். ரொம்பவும் சொன்னோம்னா நம்ம நேயர்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். என்னடா ஜோசியம் சொல்லி கொடுத்துட்ருக்கான்னு. அது வேண்டாம் நமக்கு, அது நம்ம நோக்கமும் அல்ல. அதனால் இப்போதைக்கு வந்து மேசராசிக்கு எப்படி சார் பலன்கள் இருக்குன்னா, உங்களுக்கு அடுத்த வருட காலங்கள் ஒரு 4 மாத காலம் அக்டோபர் 9ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருந்தது, பிள்ளைகளால் கங்கடப்பட்டீங்க. பிள்ளைகளோட தனிப்பட்ட வாழ்க்கை, படிப்பு, உத்தியோகம், திருமணத்துக்கு பின்னாடி கட்டி விடுற இடத்துல சில பிரச்சனைகள், பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள், உங்கள் குழந்தைகளுடைய குடும்ப வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள்லாம் ஒரு சார்ட் அவுட் ஆகி நேர நிலைமைக்கு வரும். அவங்க விஷயத்தில் ஒரு சந்தோஷத்தை பெறுவீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு திருப்தி இருக்கும். ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். அது என்னென்ன திருப்தின்னு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். உங்கள் குடும்பத்தில் உள்ள என்வான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அடுத்து வந்து கணவன் மனை உறவு இணக்கமாக இருக்கும். சரியா? கணவன் மனை உறவு இணக்கமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க, நல்லபடியாக இருப்பீங்க. பிரிந்து போனவர்கள் ஒன்று சேருவீங்க. தெய்வ சேரிக்கு போனவங்களும் திரும்பி வந்துடுவீங்க. ஏன்டா பிரிஞ்சோம்னு மனசுக்குள்ள தாக்கம் இருக்கும். மனைவியை தேடி போவீங்க, இல்லைனா மனைவி வந்து கணவனை தேடி வருவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் நல்லபடியாக இருக்கும், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். பர்டிகுலராக கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு மிக கூடுதல் யோகமாக இருக்கும். மனைவி பேர்லையோ கணவன் பேர்லையோ வேலை எடுத்து செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் சிறப்பை தரும். நல்ல லாபகாலமாக நாட்களாக பார்க்கப்படுகிறது. முத்தாப்பா வந்து நண்பர்கள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பெண் நண்பர்கள் நல்லபடியாக அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. மேசராசி சேர்ந்தவர்களுக்கு பெண் நண்பர்கள் மூலியம் நல்ல ஒரு முன்னேற்றம் அடுத்து வருகின்ற 4 மாதத்துக்கு இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா தகப்பனார் வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும். தகப்பன் வழி ஆதரவு இருக்கும். அப்பா வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும். அதுபோக தகப்பன் தாத்தா இவங்க வழியில் சொத்துல பிரச்சனை இருந்தது, கோர்ட்டு கேஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லபடியாக தீர்ப்பாகும். அந்த வழக்குகள் சாதகமாக இருக்கும். அந்த வழக்கின் போக்குகள் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும். நல்ல விதமாக ஃபீல் பண்ணுவீங்க. தாப்பனுடைய ஆதரவு நல்லபடியாக இருக்கும். சரியா நேர்களே? தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். கோயில் வளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. ஆலய வழிபாடு சிறப்பாக இருக்கும். ஆலய திருப்பணியில் உங்களை ஈடுபடுத்திக்கிருவீங்க. நல்லது ஒரு காரியம் பண்ணுவீங்க. நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. பசு மாடு கன்று இது மாதிரி இந்த கால்நடையில் வச்சுருக்கிறவங்களுக்கு வீட்டில் நல்ல விதமாக இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். வேளாண் விளைபொருட்கள் நல்லபடியாக உற்பத்தியாகும். தேவைக்கு தண்ணீர் கிடைக்கும். நல்ல ஒரு மகாலட்சுமி யோகம் கிடைக்கும். மங்களம் உண்டாகும். சரியா? குடும்பத்தில் வந்து ஒரு லட்சுமி கடாட்சியம் இருக்கும். சுபகாரியங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் மலமல நடக்கும். நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது குரு வக்கர பயிற்சி. சரி, வேறு என்ன சார் கூடுதல் பலன்கள் அப்படின்னு சொல்கிறேன். சில பாதகங்களும் இருக்குது, சாதகங்களும் இருக்குது. சரிசமமாக எடுத்துக்கோங்க. சரியா நேர்களே? இருந்தாலும் வந்து குரு வக்கர பயிற்சி வந்து மேசராசிக்கு வந்து எபோ ஆவரேஜாக தான் இருக்குது. கூடுதல் பலன்களாக தான் இருக்குது. இருந்தாலும் சில பிரச்சனைகளும் இருக்குது. அந்த பிரச்சனைகளும் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார் பண்ணிக்கோங்க. இன்றைக்குமே ஒரு ஜோதிடத்தில் பலன் சொல்லும்போது ரெண்டுமே தான் சொல்லணும். நல்லதை மட்டும் சொல்லிட்டே போகக்கூடாது, கெட்டதையும் சொல்லணும். கெட்டது வரும்போது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அதை மைண்டில் கொஞ்சம் வச்சுக்கணும். இப்போ வந்து உங்கள் ராசிக்கு குரு ஒரு பக்கம் வக்கரமாகி நல்ல நிலைமைக்கு வந்தாலுமே மற்ற கிரகங்கள் எப்படி சார் இருக்குன்னா, புதன் ஒரு நல்ல நிலைமைக்கு வராரு, அடுத்தடுத்து சுக்கிரனும் நல்ல நிலைமைக்கு வராரு. ஸோ சுக்கிரனும் புதனும் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வருது கூடுதல் சிறப்பு தான். சூரியன் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருப்பார் அடுத்து. சூரியனால் அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்காது உங்களுக்கு. அதனால் அரசாங்க வேலைகளில் அரசு தொடர்பில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். அரசாங்கம் அரசு தொடர்பில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, இப்போ நான் வந்து குரு வக்கர பயிற்சியால் என்ன பலன்கள்னு அப்படி வருஷப்படுத்துகிறேன், கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். லிங்கில் கொடுத்த வீடியோவும் பாருங்கள். ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு அணுகுங்க. இங்கே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். அதுக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கேள்விகள் கேளுங்க, கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். உங்களுக்கு எந்நேரமும் போதி ஜோதிடம் வந்து ருட்டத்தோரனாக இருக்கும். எந்த சந்தேகம் வந்தாலும் கேட்டுக்கலாம். என்ன நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கணும். ஃபோன் அடித்து கேட்டிங்கன்னா எல்லா நேரம் ஃபோன் எடுக்க முடியாதனால, கமிட்மெண்ட்டாக இருக்கிற நேரத்தில் என்னால் பேச முடியாது. சில நேரத்தில் நானே கூப்பிடுவேன். ஃப்ரீயாக இருக்கும்போது மிஸ்டு காலை பார்த்து கூப்பிடுவேன். அந்நேரம் சில நேர்கள் கேட்குறாங்க, சில சந்தேகங்கள்லாம் கேட்பாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, அவங்கவுங்களுக்கு சில சந்தேகங்கள் கேட்பாங்க. அது உடனே சொல்கிற மாதிரி இருந்தால் சொல்லிடுவேன். ஜாதகத்தை பார்த்து சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். ராசிக்கு வந்து இப்படி போடுற வீடியோவை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ராசிக்கு மேலே சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ போடுறோம் பார்த்தீங்களா, இந்த வீடியோவில் உள்ள தகவல்களை நீங்கள் வச்சுக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ஜாதகத்தை தான் பார்க்கணும். ஓகே நேர்களே, இந்த காலகட்டத்தில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, மேசராசிக்கு இந்த குரு வக்கர பயிற்சி காலம் வருகிற பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது. சரியா? உங்களுக்கு எதிராகவே அவங்க போகலாம். நீங்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து உங்களே கவுண்டர் பண்ணலாம். அதனால் கவனமாக இருங்க. இதனால் உங்களுக்கு கோபம் அதிகரிக்கும். வாக்குறுதி கொடுக்க வேண்டாம், வாயை கொடுத்து மாட்ட வேண்டாம். சரியா? அதனால் கவனமாக இருங்க. பேசுகிற விஷயத்தில் நிதானமாக இருங்க. சண்டை சச்சரவுக்கு செல்ல வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு போயிருங்க. இருந்தாலும் உங்கள் வாயை கலருவாங்க. சரியா? வாயை கலருக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். கவனமாக இருங்க. அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வீட்டை விட்டு வெளியே போயிருங்க.
இல்லைன்னா ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு இடத்த விட்டு நகன்றுங்க. யார் மனிதனும் புண்படுத்த வேண்டாம், யோசித்து முடிவெடுங்க. படிக்கிற மாணவர்கள் படிப்பில் சுணக்கம் வரும், கொஞ்சம் கவனமாக படிங்க. அதுபோக மனநல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். மனநல பிரச்சனை இருக்கிறவங்க, மனம் ஒரு நிலையில் இல்லாதவங்களாம் கொஞ்சம் யோகா பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், அடிக்க தூரம் கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க, தனிமையை நாடுங்க, சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கடன் பிரச்சனை சிறப்பாக இருக்கும். நீங்கள் கடன் வாங்கினாலும் சரி, வாங்கினீங்கன்னா உடனே கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதேமாதிரி உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு போனாலும் யாரும் வந்து கடனை திருப்பி கொடுத்துருவாங்க. நிறைய அதை பற்றி தான் கேட்குறாங்க, என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்பாங்க, கடன் பிரச்சனை எப்படி சார் சீராகும்னு. அதுக்கு ஒரு வீடியோ வச்சுருக்கிறேன், நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன், தகவல் சொல்லியிருக்கிறேன். செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் செவ்வாய்க்கிழமை வருகின்ற யமகண்ட நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போங்க. சரியா, சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவபெருமான் கும்பிட்டிங்கன்னா கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும். செவ்வாய்க்கிழமை யமகண்ட காலம் எப்போ சார் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய்க்கிழமை யமகண்டம், செவ்வாய்க்கிழமை இடம் 9 to 10. சரியா, காலையில் தான் போகணும். போயிட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அதுபோல் இன்னும் நிறைய நான் தாந்திரியம் பரிகாரம்லாம் சொல்லியிருக்கிறேன் கடன் பிரச்சனைக்கு. செவ்வாய்க்கிழமை மதியம் 1 to 2 கடனை திருப்பி கொடுங்க. வாங்கினதில் கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டை திருப்பி கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் அந்த அமௌண்ட்டு சீக்கிரம் கையை விட்டு போயிடும், கடனை அடைச்சிடலாம். அதுபோக வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 மகாலட்சுமி கும்பிடுங்க. வீட்டில் பூஜை மாதிரி பண்ணாலும் கடன் பிரச்சனை தீரும். கடனை அடைக்கிறதுக்கு செவ்வாயும் சுக்கிரன் தான் ரொம்ப முக்கியமான கிரகங்கள். அதனால் செவ்வாயும் சுக்கிரனும் க்ளோஸாக கும்பிடுங்க. கடைசி கவசம் படிங்க, அஷ்டலட்சுமி சோத்திரம் சொன்னீங்கன்னா சீக்கிரம் கடன் உங்களை விட்டு போயிடும். இன்னும் நிறைய கடனுக்கு வந்து இது இருக்குது, பரிகாரங்கள் இருக்குது, வழிபாட்டு முறைகள் இருக்குது. நான் அடுத்து வருகின்ற வீடியோவில் தனியாக சொல்கிறேன் நான். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த கடன் பிரச்சனை வந்து நிறைய கேள்விகள் வருது எனக்கு. கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய ராசிகளையும் வருது. ஓகே, நான் தனியாக பார்க்குறேன். இதை கொஞ்சம் ஒரு வரி சொல்லியிருக்கிறேன், இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். கடன் பிரச்சனை சீக்கிரம் சார்ட் அவுட் ஆகிரும். இருந்த போதிலும் இந்த காலகட்டத்தில் வந்து கடன் பிரச்சனை உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகும். கடன் கொடுத்தவங்க யார்கிட்ட கொடுத்தவங்களோ அவங்க உடனே வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. லாட்ரி அடிக்கும் யோகமும் இருக்குது, அதீத லாபமும் இருக்கும். லாட்டரி சீட்டு யோகம் வந்து ஜனன ஜாதகத்தில் வந்து கொஞ்சம் சப்போர்ட் இருக்கணும், மகாதன யோகம் இருக்கணும். இருந்துச்சுன்னா லாட்டரி சீட்டு யோகம் கூடுதலாக கிடைக்கும். அதுபோக வந்து உத்தியோக மன்றங்களுக்கு ஊதியம் நல்லபடியாக இருக்கும். சரியா, 2 மாத சம்பளம் 3 மாத சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும். அது போனஸாக கூட கிடைக்கலாம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக உயர்வும் இருக்கும், கையில் பல்காகவும் பணம் வரும். அரசியல்வாதிகள் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே சொன்னேன் நான், கொஞ்சம் கவனமாக இருங்க, பதவி காலியாக போயிடும். சரியா, பதவி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க, அக்கறையாக இருங்க. கொஞ்சம் அரசியல்வாதிகளும் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. அது மாதிரி நிலம் வீடு வாங்கும்போது அந்த டாக்குமெண்டேஷனை சரி பண்ணுங்கள். அதில் எதனாச்சும் ஃப்ராட் இருக்கும், ஈசி போட்டு பாருங்கள். 30 வருஷத்துக்கு ஈசி போட்டு இடத்த வாங்குங்க, அதெல்லாம் பார்த்துட்டு செய்யுங்க. விவகாரம் உள்ள இடங்களை வாங்க வேண்டாம். எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த இடத்து பக்கமே போக வேண்டாம். பிரச்சனை உள்ள பக்கத்தில் தலை வைத்து படுக்க வேண்டாம். பொதுவாகவே அது இட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பிரச்சனை உள்ள இடத்துல மேசராசினியர்கள் போக வேண்டாம். அது மாதிரி திருமணம் ஆகி பிரச்சனை இருக்கிறவங்க, கல்யாணமாகி பிரச்சனை இருக்கிறவங்க, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கிறவங்க, காதலித்து பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த காலங்கள் நல்லா இருக்கும். அதுமாதிரி டைவர்ஸ் ஆகி போனவங்களுக்கும் ஒரு மாற்றம் வரும். சரியா, கணவன் மனைவி பிரச்சனை நல்லா இருக்கும், காதலர்கள் பிரச்சனையும் சிறப்பாக இருக்கும். சரியா, ஏன்னா காதலர்களுக்கு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. மேசராசிக்கு காதலிப்பவர்களுக்கு ராசி சுக்கிரன் பார்க்குறாரு, அடுத்து குரு பார்வைக்கு வருவார். சுக்கிரன் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறது காதலுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு காதலுக்கு செவ்வாயும் வந்து நல்ல நிலைமைக்கு வராரு. அடுத்து அவர் நீசமானாலுமே சந்திரன் வீட்டில் தான் நீசமாவார். அடுத்து ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போவார். 5ல் செவ்வாய் இருக்கிறது காதலை தூண்டுவார். சரியா, ஸோ இப்போ அடுத்தடுத்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் காதலுக்கு வந்து சப்போர்ட்டாக தான் இருக்குது. காதலர்கள் கொடி பறக்கும். சரியா, அதுக்கு குருவும் கொஞ்சம் கோஆப்ரேஷன் பண்ணுவார். ஓகே நேர்களே, தொழில் வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். சொத்து பத்து வாங்கி போடுவீங்க, அதுக்கு சில வாய்ப்புகள் வரும். நீங்கள் நினைக்கிறீங்க என்னடா டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது பார்த்து கையெழுத்து போடுங்கிறிய, அப்புறம் சொத்து வாங்கினா வாங்கலாம், வாங்கக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் வாங்கும்போது அது கவனமாக இருக்கணும், அந்த டாக்குமெண்ட்ஸில் கவனமாக இருக்கணும். சரியா, பித்தலாட்ட பிராடு இருக்கும், இந்த புரோக்கர் எதனாச்சும் சுத்தல் விடுவாங்க. இன்றைக்கி வந்து பிரச்சனையே வந்து இந்த புரோக்கர் பிரச்சனை தான். நாட்டில் இட பிரச்சனை காரணமே இடமே வாங்க முடியாத அளவுக்கு புரோக்கர் வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. ஒரு செண்டு நிலத்தை ஆளாக்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, இவங்களே ரேட்டை ஏற்றிடுவாங்க புரோக்கரே. இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது. இன்றைக்கி வந்து இடம் வாங்குறது வந்து குதிரை கொம்பாக இருக்குது. இடமே அந்த காலத்தில் இடம் வாங்கி போட்டவங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டவங்க தான் வீடு கட்டுற மாதிரி இருக்குது. இப்போ புதுசாக ஒரு இடத்துல இடம் வாங்கி போட்டோம்னா புரோக்கர் தான் இருக்கிறாங்க. சரியா, அது ஒரு புரோக்கர் ஆரம்பித்தோம்னா அவன் 10 புரோக்கர் கை கட்டுவான். அந்த 10 புரோக்கருக்கு சமாளித்து காசை கொடுத்து நம்ம இடத்த வாங்கிறதுக்குள்ளேயும் போதும் ஆகி போகுது. இது வந்து நடைமுறை சிக்கல் இருக்க தான் செய்யுது. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில இதெல்லாம் சோசியலில் உள்ளதான், கவனமாக இருக்கணும். எப்போயுமே இந்த இடம் வாங்க போகிற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அபகரிப்பு நிறைய இருக்குது. இன்றைக்கி யார் என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியல. ரொம்ப கவனமாக இருக்கணும், விழிப்புணர்வு தேவை. தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். கிரக நிலையிலும் மேசராசிக்கு அப்படி இருக்குது. ரைட் நேயர்களே, அதுமாதிரி தேக ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா, தேக ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வந்தாலுமே தலைக்கு வந்து தலைப்பானோட போகுதுன்னு போயிடும். அதனால் இந்த பிரச்சனையும் இல்லை. திருமண அமைப்பெல்லாம் கை கொடுக்கும், குடும்பத்தை அடுத்தடுத்து நல்ல காரியம் நடக்கும், பார்த்துக்கோங்க.
பிள்ளைகள் விஷயத்தில் வந்து நல்லாயிருக்கும். சரியா, அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், வீடியோ ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். குழந்தைகள் விஷயத்தில் பெருமைப்படுவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மேசராசிக்கு. அடுத்து மற்ற கிரகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாயோட நிலைப்பாடு சரியில்லை. ராசிநாதன் 1-8 கூடியவன் வந்து 4ஆம் இடத்துல நீசமடைய போகிறாரு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வருங்காலத்தில். 4ல் செவ்வாய் இருக்கக்கூடாது. சரியா, செவ்வாய் 4ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தையும் பார்ப்பார், 10ஆம் இடத்தையும் பார்ப்பார், 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். ஸோ 7, 10, 11 தொழில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலோட லாபமும் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும். அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் செவ்வாய் பயிற்சிக்கு. அதை விட்டுட்டு சூரியனும் அடுத்து 7ஆம் இடத்துக்கு வந்து நீசம் அடைவார். ஐப்பசி 20ஆம் தேதி வரைக்கும் நீசத்தில் இருப்பார். இப்போதைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஐப்பசி மாதம் வந்துட்டாருன்னா ஐப்பசி 20 வரைக்கும் நீச பக்கத்தில் இருப்பார், நீசத்தில் இருப்பார். வீடு கொடுத்த சுக்கிரன் ஓரளவு நல்ல நிலைமையில் குரு பார்வை இருக்கிறனால ஓரளவு பேலன்ஸ் ஆகும். இருந்தாலும் சூரியன் வந்து ராசியை பார்ப்பார். சூரியனுக்கு வந்து எப்போயுமே பார்வை கிடையாது, தொடர்பு கொள்வார் வழியே. சூரியன் வந்து கர்ப்ப கிரகம் மாதிரி, சிவன் மாதிரி. அவர் வந்து சிவன் சூரியன் ஒன்று தான். சூரியனுக்கு ஏன் பார்வை இல்லைன்னா கிரகங்கள் தன்னைத்தானே சுற்றிட்டு சூரியனை சுற்றி வருது வழியே. சூரியனுமே எங்கேயுமே போகிறது கிடையாது. அவர் இருக்கிற இடத்துல தான் ஸ்ட்ராங்காக ஸ்டெபிளாக இருக்கிறாரு. ஸோ சூரியனுக்கு பார்வை இருக்குதுங்கிறது வந்து விவாதத்துக்குரியது, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் தொடர்பு கொள்வார். ராசியை தொடர்பு கொள்வதனால உஷ்டம் அடைவீங்க, கொஞ்சம் உஷ்டமாவீங்க, டென்ஷன் ஆவீங்க, பதட்டம் ஆவீங்க. தான் என்ற ஆணவ போக்கு இருக்கும், தான் சொல்கிற மற்றவங்க கேட்கணும்னு அடமண்டாக இருப்பீங்க. அதெல்லாம் குறைச்சிக்கோங்க. அதுக்கடுத்து 8ஆம் இடத்துக்கு வருவார். 8ஆம் இடத்துக்கு வந்தாலுமே சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை. சரியா, அந்த காலகட்டத்தில் சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனையில் இருப்பாங்க. எப்போ கார்த்திகை மாதம் வந்து செவ்வாய் வந்து கொஞ்சம் கீழே இறங்கிடுவார். கீழே இறங்கியா வந்து சூரிய வீட்டுக்கு வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1.5 மாதம் இருக்குது இன்னும். சரியா, இந்த காலண்டரை பார்த்துருவோமே, பஞ்சாங்கத்தை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கார்த்திகை மாதம் நிலவரத்தை பார்த்தா தெரிஞ்சு போயிடும். நான் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே தகவல் சொல்கிறேன், அதனால தான் கொஞ்சம் நமக்கு பார்க்கணும். ஏன்னா இந்த ஏற்பாடுக்கு நான் இன்னும் போகல. சரியா, இன்னும் இப்போ பரிவர்த்தனை ஆகலை. செவ்வாய் வந்து அங்கேயே தான் இருக்கிறாரு, கடகத்திலே இருப்பார். ஏன்னா அக்டோபர் 20லேருந்து 1.5 மாதத்துக்கு இருப்பார் அவர். 45 நாட்கள் செவ்வாய் ஒரு இடத்துல இருப்பார். அக்டோபர் 20லேருந்து அக்டோபர் டு நவம்பர், அங்கிட்ட ஒரு 15 நாள், அங்கிட்ட வந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். ஸோ அதுக்குள்ளேயே சூரியன் வந்து கார்த்திகை விட்டு இங்கிட்டு வந்துடுவார். ஏன்னா டிசம்பர் 15ஆம் தேதி சூரியன் மார்கழி மாதம் வந்துடும், தனுசுக்கு வந்துடுவார். ஸோ அந்த பரிவர்த்தனை யோகம் இருக்காது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் பலன் சொல்லணும். ஒரு ஜோதிடர் வந்து இன்றைக்கி தேதிக்கு பலன் சொல்லக்கூடாது. அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, அடுத்தடுத்து கிரகங்கள் எப்படி போகும், அதோட போக்கு எப்படி இருக்கும், அதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். ஓகே நேயர்களே. ஸோ சூரியனை ஏன் இப்போ எடுத்துக்கிட்டேன்னா சூரியன் ரொம்ப முக்கியமான கிரகம். மேசராசிக்கு அப்பழுக்கற்ற யோகர், கண்ணை மூடி நல்லது செய்கிறவர். மேசராசிக்கு கண்ணை மூடி நல்லது செய்கிற ஒரே கிரகம் சூரியன் தான். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அடுத்த வருட நாட்களில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். இப்போயே ஆரம்பிச்சிருங்க. சரியா, இப்போயே ஆரம்பிச்சிருங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சிவனாலயத்துக்கு போங்க, சிவபெருமானை கும்பிடுங்க. தவப்பன் வழி உறவில் இருக்கிறவங்க, பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா, இவங்களெல்லாம் நமஸ்காரம் பண்ணுங்கள். அவங்க கிட்ட நல்ல வார்த்தை வாங்குங்க, அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்குங்க. அவங்களுக்கு எதனாச்சும் செய்யுங்க. வயதானவர்களுக்கு எதனாச்சும் வாங்கி கொடுங்க. வீட்டில் இருக்க இளைஞர்கள், இளைஞிகள், பெண்கள் எல்லாருமே பெற்றவங்க, நம்ம அப்பா பெற்ற அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, இவங்களுக்கு எதனா சில சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா அந்த பிதிர் தோஷம் வழங்கும். சரியா, நல்ல விஷயம். ஏன்னா சூரியன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு இல்லை, கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி மேசராசிக்கு வேண்டிய கிரகம் செவ்வாயும் கொஞ்சம் சுணக்கமாக தான் இருக்கிறாரு, சூரியனும் அடுத்து சுணக்கமாக தான் இருக்கிறாரு. சந்திரனை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர் 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறுவார். குரு வக்கரம் அடைகிறாரு. ஸோ அப்படி கொஞ்சம் சுத்தா பார்த்தோம்னா மேசராசிக்கு வேண்டிய கிரகங்கள் எதுவுமே ஒரு நிலைப்பாடில் இல்லை. அப்படி இருந்தும் சுக்கிரனும் புதனும் நல்ல நிலைமைக்கு வராங்க. மேசராசிக்கு ஆகாத கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. ஆகின்ற கிரகங்கள் வந்து ஒரு மறைமுகமாக தான் பலம் கொடுக்குது, டைரெக்டாக இல்லை, இன்டைரக்டாக ஒளிஞ்சு மறைஞ்சு தான் போயிட்டு இருக்காங்க. ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஓகே நேயர்களே, நான் அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன். சரியா, ஒரேடியாக நம்ம வந்து திரிக்கக்கூடாது. 3 நேரம் சாப்பாடு ஒரு நேரம் கொடுக்கக்கூடாது, அப்பப்போ கொடுப்போம். 3 வேளைக்கு பிரித்து கொடுத்தோம்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். சரியா, அந்த பலன்களும் நிற்கும் மொத்தமாக. இப்போயே சூரியனை கார்த்திகை மாதம் வர சூரியன், மார்கழி மாதம் வர சூரியனை பற்றி இப்போ பேச வேண்டாம், அடுத்தடுத்து தகவல் சொல்கிறேன். மற்ற கிரகங்களுடைய அமைப்பு நேரம் எப்படி இருக்குது, அவங்களோட பொசிஷன் எப்படி இருக்குது, சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இருந்த போதிலும் குரு வந்து வக்கரம் அடைகிறது சில பலன்களை கொடுப்பாரு, எபோ ஆவரேஜாக இருக்கும். இருந்த போதிலும் நிலை மாற்றம் இருக்கும். நிலை மாற்றம்னு என்ன, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாறுறது மாதிரி இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கும். சில நேரத்தில் கலகம் பிறக்கும், ஒரு மந்த நிலை இருக்கும், ஒரு சோம்பேறித்தனமும் கொடுப்பார் குரு வக்கரம் அடைகிறதுனால 2ஆம் இடத்துல. அதனால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருங்க, தேனியாக இருங்க. ஏன்னா சுறுசுறுப்பு சொந்தக்காரன் செவ்வாய் நீசம் அடைகிறாரு. ஸோ அடுத்த வருட காலங்களில் வந்து மேசராசிக்கு வந்து ஒரு மந்தமான நிலை தான் இருக்கும். என்னத்தை அப்புறம் பார்த்துக்குருவோம், நாளைக்கு செய்வோம், அடுத்த மாதம் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஆரப்படுற மாதிரி இருக்கும். அதிலேருந்து வெளியே வந்துடுங்க. சரியா நேயர்களே, கொஞ்சம் கவனமாக இருங்க.
அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மேசராசி நேயர்களுக்கு, அசுபதி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.